न चौरहारं न च राजहारं न भ्रातृभाज्यं न च भारकारी व्यये कृते वर्धते नित्यं வித்யாதனம் சர்வேதனம் பிரதானம். எல்லாருக்கும் நமஸ்காரம். அதாவது இப்போ சொன்ன சான்ஸ்கிரிட் கொட்டேஷன் ஆர் ஸ்லோகம் வாட் எவர் யூ மே சே, அர்த்தம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இதை திருட முடியாது, அபகரிக்க முடியாது, கூட பிறந்த வாளோட பகிர்ந்துக்க முடியாது, பங்கு போடவும் முடியாது. ஆனால் இதை எடுத்துட்டு போகிறதுக்கு ரொம்ப கனமானதும் இல்லை. இதை விநியோகிக்க இது இன்னும் விருத்தி அடையும். அதுதான் நம்மளோட அறிவு, நாலேஜ், லேர்னிங். நினச்சி பாருங்க, சொத்துனா பிரிச்சுடலாம், அபகரிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் நம்மள்டேருந்து எடுக்க முடியாத ஒரே விஷயம் நம்மளோட அறிவு. இதில் நிறைய டீப்பர் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு நான் போக தயாராக இல்லை. அதாவது என்னதான் நம்மளை எந்த மாதிரி யார் ட்ரீட் பண்ணினாலும் நம்மள்டேருந்து எடுக்க முடியாதது நம்மளோட நாலேஜ். அண்ட் தட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். அவரில் நான் எம்ஃபசைஸ் பண்ணுறேன். புரிஞ்சுக்கிறவா புரிஞ்சுப்பா. வெல், கம்மிங் பேக் டு கர்மா. நேற்றுக்கு நான் மெட்ராஸ் டு சென்னை முதல் பார்ட் அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ ரெண்டாவது பார்ட்டை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கர்மாவை தொடர்ந்து நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் எல்லாருக்கும் இது பண்ணியிருந்தேன். அதாவது இரண்டாம் சாணக்கியன் அப்படின்னு என்னோடய இன்னொரு சீரியல், அக்ரஹாரம் பேஸ் சீரியல், அது எல்லோரும் பாருங்கோ அப்படின்னு. அதை மறுபடியும் நான் சொல்கிறேன். யாரெல்லாம் இந்த வீடியோ இப்போ பார்க்குறீங்களோ, இரண்டாம் சாணக்கியன் என்னோட இன்னொரு சீரியல் இருக்குது, விச் இஸ் ஆல்சோ அக்ரஹாரம் பேஸ்ட். அதில் வேதத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் உள்ள சம்பந்தம், அதை பற்றி டீல் பண்ணியிருப்பேன். அதாவது நம்ம வேதத்தில் இல்லாத விஷயங்களே கிடையாது அப்படின்னு. இதில் என்ன ஆச்சுன்னா, இதுவும் அவசர அவசரமாக முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அஃப்கோர்ஸ் பார்த்து முடித்தவா எங்கிட்ட தே ஹவ் பீன் டெல்லிங் மீ, சார் அது கதை நீங்கள் ஏற்கனவே சொன்னேன் இந்த மாதிரி அவசரமாக முடிக்க வேண்டியதுன்னு. பட் ஆக்சுவல் கதை அப்புறம் ஃபர்தராக என்ன ட்ராவல் ஆகுது அப்படின்னு அதை பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா சீரியலாக எடுக்க முடியாதுன்னு தெரியும், பட் இன் சம் ஃபார்ம் நீங்கள் அதுவும் சொல்லுங்க. வெல், அதுக்கு நான் எனக்கு என்ன தோன்றுறது அப்படின்னா, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கா, இன்னும் நிறைய பேர் பார்க்க போகிறா. ஸோ ஒரு கொஞ்சம் டைம் கேப் கொடுத்துட்டு, ஏன்னா இப்போ சொல்லிட்டேன்னா அந்த சுவாரஸ்யம் போயிடும் இல்லையா. ஸோ ஒரு சின்ன டைம் கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எனக்கு என்ன தோணித்துங்கிறத சொல்கிறேன். ஒரு ஸ்டோரி நரேஷனாக, அதாவது ஃபர்தர் கண்டினியூவேஷன் ஒரு தனி நபராக இல்லாமல் ஒரு 4-5 பேர், நான் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸாக, பிரதான கேரக்டர்ஸ், அதில் குமாரா நடித்தவராக இருக்கட்டும், தீக்ஷிதராக நடித்தவராக இருக்கட்டும், மகாதேவன், பார்வதி, அந்த மாதிரி அதுக்கு வேறு சில பேர் கதையாக அதை நரேட் பண்ணுற மாதிரி பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். வெல், அது அஃப்கோர்ஸ் இட் இஸ் எ ப்ராசஸ், பட் திஸ் இஸ் வாட் இஸ் இன் மை மைண்ட். ஸோ இரண்டாம் சாணக்கியனும் பார்க்காதவா பார்க்கலாம். அதை பார்த்துட்டு இருக்கிறவா அதை முடித்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக அதோட கதையோட்டம் என்ன அப்படிங்கிறத அவள்கிட்ட தெரிவிச்சுடுறேன். செகண்ட் திங் கர்மாவை பொறுத்த வரைக்கும், எஸ், எல்லாருமே நிறைய பேர் என்கிட்ட சொன்னா, சார் நீங்கள் அவசரப்படாதீங்கோ, அது நிதானமாக இன்னும் 2 மாதம் ஆனால் கூட நாங்கள்லாம் வெயிட் பண்ணுறதுக்கு தயார் அப்படின்னு. ஆப்வியஸ்லி, ஏன்னா இப்போ இருக்கிற கண்டிஷனில் நான் ஸ்டோரி டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ சில ஆர்டிஸ்ட் புது ஆர்டிஸ்ட்டுக்கான தேர்வும் நடந்துட்டுருக்கு. இதில் ஒரு சின்ன நான் உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்ஃபர்மேஷன் இன் த சென்ஸ், யாருக்கெல்லாம் நடிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, கர்மாவில் அவளுக்கு ஏதாவது ரோல் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ். அதாவது என்ன சொல்கிறது, நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் என்னை ஆதரிச்சுண்டு இவ்வளோ தூரம் கர்மாவை ரசித்து பார்த்துட்டு இருக்கிறதுனால, பர்ஹாப்ஸ் அது அஃப்கோர்ஸ் அது சூட்டபுளாக இருக்கணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதுக்கு தகுந்த கேரக்டர்ஸ் டெஃபினட்டாக கர்மாவில் உங்களையும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அஃப்கோர்ஸ் என்னோடய மொபைல் நம்பர் யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி மொபைல் நம்பரை கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ரீசன்ட் ஸ்டில் புகைப்படம் அது ஏதாவது இருந்தால் அதையும் அனுப்புங்க.
நிச்சயமாக வந்து கரெக்டாக இருக்கிறவளுக்கு வாய்ப்பு நான் தரேன். அது என்னோடய உத்தரவாதம். இன்னொன்று வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குரூப் இருக்குது அப்படின்னு. அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறவாளும் ஜாயின் பண்ணலாம். அண்ட் ஏற்கனவே இருக்கிறவள்கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நான் வந்து என்னோட முகம் நீங்கள்லாம் பார்த்துடுறேன், ஆனால் நான் யார்கிட்ட பேசுகிறேங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்கிறது, யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறேங்கிறது தெரிய மாட்டேங்கிறது. அதனால் உங்களோட அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட ஸ்டில்லும் அனுப்புங்க. அஃப்கோர்ஸ் இட் வில் பி வெரி சேஃப், இட் வில் பி வெரி ப்ரைவேட், டோன்ட் வரி அபவுட் தேட். அண்ட் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மெட்ராஸ் டு சென்னை செகண்ட் பார்ட் பார்த்துடலாமா? அதுக்கு மறுபெயர் இவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் ஏற்று நடிக்காத ஒரு கேரக்டரே இல்ல, கதாபாத்திரமே இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு கேரக்டர் எடுத்தாலும் அந்த கேரக்டராவே மாறக்கூடிய ஒரு சிறந்த, ரொம்ப யதார்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த தலை சிறந்த நடிகர் அப்படின்னு கூட இவரை சொல்லலாம். அந்த வகையில் we are very proud and honored to have amongst us திரு டெல்லி கணேஷ் அவர்கள். அவரை கௌரவிக்க திரு பாம்பே சாணக்கியா அவர்களை அழைக்கிறேன். And the memento will be presented by Mr. Mani, Secretary of the Tyaga Brahma Gana Sabha. திரு டெல்லி கணேஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. ஒரு நாடகம் போடுறதே ரொம்ப சிரமமான காரியம். அதுலேயும் சாணக்கியா அவருடைய 3 தரப்பட்ட இன்விடேஷன் எனக்கு வந்தது. இந்த மாதிரி நாங்கள் ஃபங்க்ஷன் நடத்த போகிறோம் அப்படின்னு அதில் புகைப்படங்கள்லாம் போட்டு, ஒரு பத்திரிகையோட விலை என்ன, ஒரு கிட்டத்தட்ட அந்த மாதிரி பத்திரிகை அடிக்கணும்னா ஒரு 50 ரூபா நான் நினைக்கிறேன், அது மேலேயோட இருக்கலாம், எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இத்தனாம் தேதி ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு பத்திரிகை, உங்களால் வர முடியுமான்னு டெலிஃபோனில் கேட்டு வர முடியும்னு சொன்ன உடனே பேரை போட்டு ஒரு பத்திரிகை. இந்த மாதிரி 3 பத்திரிகை. எவ்வளோ செலவாகுது அதுக்கு? பத்திரிகை சும்மா ஏனோ தானோன்னு அடிக்கலை, அதுலேயும் ஒரு அழகு இருக்குது. இனிமேல் நாம் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா இந்த மாதிரி தான் பத்திரிகை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பத்திரமா வைக்கக்கூடிய ஒரு பத்திரிகை. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். அண்டு இதில் கதை வசனங்கள் ரொம்ப யதார்த்தமாக தான் இருக்குது. ஏதோ எழுதணுமேங்கிறதுக்காக எழுதலை, ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கார் வசனங்கள். அவருடைய ஒவ்வொரு நாடகங்களையும் நான் கிட்டத்தட்ட பார்த்துருக்கேன். ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும், அதை போல்டாக யாரையும் தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணாமல் நாட்டு நடப்புகளை மட்டும் ஜென்ரலாக அலசக்கூடிய ஒரு தனித்தன்மை அவருடைய நாடகத்தில் உண்டு. இந்த நாடகம் அப்படி தான் இருக்குது. ஸ்பெல் பவுண்டாக ஒருத்தர் கைதட்டுன்னு நினச்சா கூட அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குமோங்கிறதுக்காக தான் நான் கைதட்டலே தவிர, இல்லைன்னா ஒவ்வொரு சீன்லையும் கைதட்டி இருக்கணும். அந்த அளவுக்கு வசனங்களும் அந்த பொலிட்டீஷியன்ஸுடைய இதெல்லாம் எழுதுறதுன்னா ஒரு அப்சர்வேஷன் இருக்கணும், உலக அனுபவம் இருக்கணும், உலக ஞானம் இருக்கணும், உலகத்து மேலே ஈடுபாடு இருக்கணும், நாட்டில் நல்லது நடக்கணும் ஒரு எண்ணம், நல்ல தெளிவான பாரதியார் சொன்ன மாதிரி தெளிவான எண்ணம் மனசில் இருக்கணும். இவ்வளவு இருந்தால் தான் இதை எழுத முடியும். சும்மா ஏனோ தானே பேனா வச்சு பேப்பரில் எழுத முடியாது. அதில் ஹேட்ஸ் ஆஃப் டு சாணக்கியா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கார். மேலே எனக்கு எவ்வளோ பெருமைகள் உண்டு. அதில் ஒரு பெருமை என்னென்னா, அவருடைய டைரக்ஷனில் நான் சீரியலில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். காமெடி ரொம்ப ரசித்து 2-3 டேக்கு இன்னொன்று பண்ணுமா கணேஷ், இதை விட இன்னொன்று பண்ணுமா பெட்டரா அப்படின்பார். அவருடைய கான்ட்ரிபியூஷன். நாம் ஏதாவது பண்ணால் நல்லா இருந்தால் ஒத்துப்பார், சும்மா டெல்லி கணேஷ் பண்ணானேங்கிறதுக்காக ஒத்துக்க மாட்டார். அதெல்லாம் ரொம்ப ஒரு தனித்தன்மை அவர்கிட்ட உண்டு. நம்ம சாணக்கியா தானே ஏதோ பண்ணிட முடியாது, அது வேண்டாமே டெல்லி சார் இது போடுமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு, அதாவது அவர் அத்தாரிட்டி அவருடைய தொழிலில், அதை சொல்ல வரேன். அது மாதிரி நாடக விழாக்கள் எத்தனையோ நடக்குது, போய் பார்க்குறோம். 4-5 நாடகம் சேர்ந்து போடும்போது இந்த நடிகர்களுக்கு வசன தகராறுகள்லாம் நிறைய வரும்.
தடவுறது தேடுறது. சேர்ந்த மாதிரி நாடகம் போடும்போது இந்த ஆர்டிஸ்ட் அதுலேயும் பேசணும் இதுலேயும் பேசணும் அப்படிங்கும்போது சில மறதிகள் திணறல்கள்லாம் உண்டு. அது கொஞ்சம் கூட இல்லை. இன்றைக்கி நாடகத்தில் எல்லா நடிகர்களும் ரொம்ப அற்புதமாக நடித்தேன். யாரை தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியும்னு தெரியாது. அது எல்லாரும் நமக்கு தெரிஞ்ச நடிகர் தான். அதுவும் மராட்டி மந்திரியை பார்த்தா அரசியலே பயமாக இருக்குது எனக்கு. அப்படி ஒரு நடிப்பு, எங்கேயுமே தங்கு தடை இல்லாத வசனம். அதுக்கு நேர கான்ட்ராஸ்ட் வெங்கட்ராமன், அந்த பொலிட்டிக்கல் லீடராக வந்து பாவம் செருப்பு தூக்கின்னு வந்து இப்படியெல்லாம் இருந்தால் நமக்கு அரசியலே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படியே அந்த மானசமாக வாழ்ந்து இறந்த ஒரு கதாபாத்திரம். ரொம்ப அற்புதமாக இருக்குது. இப்படிலாம் ஒரு அரசியல்வாதி இருப்பானான்னு தேடணும். அது ஒரு பக்கம். என் ட்ரூப்பில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். என் ட்ரூப்பில் மேனேஜராக இருந்திருக்கார். எனக்கு நல்ல நண்பர். அதனால் அதே மாதிரி இந்த அவருடைய பொண்ணாக நடித்தோடையும் கூட டிவியில் என்னுடைய பொண்ணாகவே ஆக்ட் பண்ணியிருக்கா. கொஞ்ச நாள் டெல்லிக்கு போனால் இப்போ திருப்பி இங்கே மேடையில் பார்க்குறேன். எல்லாருமே நம்ம நண்பர்கள் தான். அதனால் அவங்க நண்பர்கள்ங்கிறதுக்காக நான் பாராட்டல. உங்களுக்கே தெரியும் யாருடைய நடிப்பில் எங்கேயாவது சின்ன சோடா போச்சா? கிடையவே கிடையாது. யதார்த்தமாக நடிக்கிறாங்க. அதுவும் இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கிறது பெரிய விஷயம். இவ்வளோ கூட்டம் சமூகத்தில் நான் பார்க்கல. அந்தளவுக்கு நல்ல கூட்டம் வந்திருக்கிறது. அது சாணக்கியாவோட ஒரு முயற்சி, சாணக்கியா பெற்ற நண்பர்கள், சாணக்கியாவுடைய பழகும் தன்மை. அதனால் எல்லாரையும் சொல்கிறேன், இந்த மேக்கப்பன் எனக்கே மேக்கப் போட்டிருக்காரு. ஆக எல்லாமே நம்ம குடும்பம் தான். இன்னும் சொல்ல போனால் சாணக்கியாவோட வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம், அவர் முதல்ல பாம்பேயிலிருந்து வந்த உடனே வெங்கட்ராமன் அழைச்சி என் வீட்டுக்கு வந்தார், ஒரு நாடகத்தை கொடுத்தார். இதை நீங்கள் போட முடியுமான்னார். நான் பார்த்தேன், இதெல்லாம் எங்களுக்கு வராது சார். எனக்கு மைக்கு முன்னாடி போய் பேசணும், கைதட்டு வாங்கணும். அந்த மாதிரி நாடகம் வந்தால் கொண்டாங்க. இந்த நாடகம்லாம் வேண்டாம் அப்படின்னு அனுப்பினேனே. அதனால தான் நீங்கள் முன்னாடி ஓன்னு இருக்காரு. எனக்கு அப்போ தெரியல இந்த நாடகத்தோட மதிப்பு. இது வேணாம் சார், இது என்னவோ மாதிரி இருக்குது, லைட் அங்கே ஒன்று இங்கே ஒன்று போடுறீங்க. எனக்கு நல்ல லைட்டை போடணும், 4 மைக்கு முன்னாடி தடவை பேசணும், கைதட்டு வாங்கணும், போயிட்டே இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படி முதல் நாடகத்தை பார்த்தோன்னு ஐயோ சரி நல்லதாக போச்சு. சில இடங்களில் ரிஜெக்ட் பண்ணால் தான் ஒவ்வொன்று வருவாங்க. அவர் நாடகத்தை ரிஜெக்ட் பண்ணால் நீங்கள் ஒவ்வொன்று இருக்கார். இன்றைக்கி எல்லா நாடகங்களும் அற்புதமான நாடகங்கள். நல்ல நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். இங்கு வந்ததால் சாணக்கியாவுக்கு பெருமை என்னவோ தெரியாது, வந்ததால் எனக்கு பெருமை என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு. வா வந்து இப்படி ஊஞ்சல்ல உட்காரு. மெதுவா மெதுவா. கல்யாணி என்னப்பா சீனா, தூக்கம் வரலையாப்பா? எப்படிடா வரும்? ஒரு நாளா 2 நாளா? கிட்டத்தட்ட 45 வருஷம் ஒன்னா வாழ்ந்துருக்கோம். நிமிஷமா எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒருவேளை எல்லாரையும் ஒன்னா சேர்ந்து பார்க்கணும்னு காத்துட்டு இருந்தா போல இருக்கு. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு 60 வருஷம் ஆகணும்னு வெயிட் பண்ணா போல இருக்கு. யாரும் சாஸ்வதம் இல்லை. இருந்தாலும் திடீர்னு போனது புரியுது சீனா, புரியுது. அதனாலதான் 4 நாளா நானும் இங்கேயே இருக்கேன். ஏதோ உனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கலாம்னு தான். இல்லடா, என்ன பார்த்துட்டே தாண்டா கடைசி மூச்சை. புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜட்டரே கயனம். தத்துவங்கள்லாம் சொல்லும்போது ரொம்ப சுலபமாக இருக்கு. அதை செயல்படுத்துறதுக்கு அந்த தத்துவங்களை போதிச்சு வாழக்கே அது கஷ்டம். நீரஜா, உங்க அம்மா போன வேதனை நம்ம எல்லாருக்கும் தான் இருக்கு. ஆனா உங்க அப்பா பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கு. ஆச்சு, இன்னும் 10-15 நாள்ல நாங்க எல்லாரும் இங்க கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் உங்க அப்பா எப்படி தனியா இருக்க போறான்னு தெரியல. பார், இப்பவே பாரு, காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்லப்படாம உட்காந்துருக்காரு. அவரோட செல்ல பொண்ணாச்சு, போய் இதை சாப்பிடுறது போ. அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா?
அம்மாவை தவிர வேற யார் பேச்சுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். ஆனா ஆனா அம்மா தான். சரி சரி அனாத, அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? அட்லீஸ்ட் குழந்தை நேரம் அனுப்பிச்சு விட்டுரு ப்ளீஸ், அனுப்பிச்சு விட்டுரு. தாத்தா ப்ளீஸ் தாத்தா, எங்களுக்காக இந்த பாலாவது குடிங்க தாத்தா ப்ளீஸ் தாத்தா. எடுத்துக்கோங்க தாத்தா. ப்ளீஸ் தாத்தா. சீனா, பசங்க இவ்வளவு கெஞ்சுறாங்க, எடுத்துக்க. இல்லை, நானும் மனசை தேத்திக்கணும் தான் பார்க்குறேன். திரும்ப திரும்ப அவன் நினைவே தாண்டா வந்துருக்கு. வடிவேலு, உனக்கு ஒன்று தெரியுமா? புருஷன் போயிட்டான்னா பொண்டாட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சமாளிச்சுட்டு இருந்துடுவான். ஆனால் பொண்டாட்டியை பறி கொடுத்த புருஷனுடைய நிலைமை இருக்கு, கொடுமைடா கொடுமை. எங்கே பார்த்தாலும் அவன் முகம்தாண்டா தெரியுது. தாத்தா இதெல்லாம் பழைய போட்டோஸா? எந்த ஒரு சம்பவமே நடக்கும்போது நிஜம், அடுத்த க்ஷணமே நினைவு, காலப்போக்கில் கனவு. புகைப்படங்கள்லாம் பொக்கிஷங்கள், நிறையவே கதை சொல்லணும். ஒவ்வொரு படத்தை பார்க்கும்போதும் ஒவ்வொரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். இந்த வீட்டையே கட்டி காத்தவ கல்யாணி. அவளை பற்றி பேசி பேசியே என் மனசை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். எங்களுக்கு கல்யாணம் ஆன நாளும் உங்கள் பாட்டி கல்யாணி இந்த உலகத்தை விட்டு போன தேதியும் ஒன்று தான், ஜனவரி 30, மகாத்மா மறைஞ்ச நாள். இவ்வளோ சாதாரண ஆத்மா இல்லை, மகோன்னத ஆத்மா, உன்னத ஆத்மா. அதான் நாள் கணக்கில் இழுத்து பறிச்சுட்டு எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காம மொத்த குடும்பமும் பக்கத்தில் இருக்கும்போதே உத்தரவு வாங்கிவிட்டான். எங்களுக்கு கல்யாணம் ஆனது 30th January 1965. அப்போ உங்கள் பாட்டிக்கு 18 வயசு தான். ஆனால் அடுத்த 5 வருஷத்தில் 3 குழந்தை. 66 பத்மநாபன், 67 மோகன்ராமன், 69 இவ அம்மா நீரஜா. தாத்தா அவ்வளோ வருஷமா இந்த வீட்டில் தான் இருக்கீங்களா? உங்களுக்கு போர் அடிக்கல? மனசுக்கு பிடிச்சவா பக்கத்தில் இருந்தா எந்த இடமும் எப்பொழுதும் போர் அடிக்காது. கரெக்டா சொன்ன சீனா. ஆனா என்ன, இப்பெல்லாம் சேர்ந்து வாழணும்னாலே கசப்பா இருக்கு. இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் உடைஞ்சு போன முக்கிய காரணமே வெள்ளைக்காரங்க தான். நமக்கெல்லாம் தீராத ஒரே ஆசை பணத்தாசை தான். அந்த மோகத்துல மயங்கி எல்லாரும் கிராமத்தை விட்டு பட்டணத்துக்கு வந்தாங்க. அப்பெல்லாம் பட்டணம்னா மெட்ராஸ், மெட்ராஸ் சென்னை ஆனது, இங்கேயோட லைஃப் ஸ்டைல் மாறி போனது, அதெல்லாம் தனி கதை. அது மாதிரி வந்த குடும்பங்கள்ல இந்த குடும்பமும் ஒன்று. நமக்காக ஊர் மாறித்தா இல்லை ஊருக்காக நாம மாறினோமான்னு தெரியல. ஏன் சொல்றேன்னா, அப்பெல்லாம் நான் பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருப்பேன். தலை நிறையா கட்டு குடுமி, காதுல கடுக்கன், கழுத்துல ஸ்படிகம். உங்க பாட்டி கல்யாணியம் கொல்ல அழகு தெரியுமா? மடிசாரும் வைரமூக்கு தீமா வந்தா அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். ஆன ஆன அழகரியான ஆத்துல போட்டுமா, சேத்துல போட்டுமா, அம்மையார் தோட்டத்துல போட்டுமா. இப்படி ஓயாம டொக்கு டொக்கு டக்கு டைப் பண்ணா குழந்தை எழுந்துட்ட போறா. இதுதாண்டி அவளுக்கு தாலாட்டு. நீ ஆட்டவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா நிறுத்துவாங்க. அதியா இந்த நியூஸை படிக்கியா? ஆமா, பேப்பர் வந்தது வராதுமா நீங்க எடுத்து வச்சுட்டு தி ஹிந்து அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசி பக்கத்துல பிரிண்டட் அட் கஸ்தூரி அண்ட் சன்ஸ் அது வரை படிச்சதுக்கு பிறகுதான் மற்ற வகையிலே கொடுப்பேன். அப்புறம் இதை பார்த்தலாம் அதை பார்த்தலான்னு எங்களுக்கு என்ன தெரியும்? Anti-Hindi agitation intensifies. 5 of the agitators immolated themselves while 3 others consumed poison. One of the agitators, 18-year-old Rajendran, was killed as a result of police firing. ஆண்டவா ஆண்டவா,
இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் இன்னும் எத்தனை உயிரை பலி வாங்க போதோ தெரியல. அன்னைக்கு நாட்டு சுதந்திரத்துக்காக போராடணும், அதில் ஒரு அர்த்தம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு மொழியை கற்றுக்க மாட்டேன்னு போராட்டம் நடத்துறாளே, இது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. அப்பா, பல மொழிகளை கத்துக்கிறது தப்பு இல்ல, ஆனா அது வேறு மொழி நினைக்கிறது தான் தப்பு. அதுக்காக எதையும் நம்ம மேல திணிக்கவும் கூடாது, எல்லாமே தனிச்சையா தான் வரணும். எனக்கு என்னவோ முதலமைச்சர் பக்தவத்சலத்தோட பிடிவாதான் சரின்னு படல. இப்போ டெல்லியில எல்லாரும் தமிழ் கத்துக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா அதுக்கு எதிர்ப்பு வருமா வராதா? அதுக்காக இவ தன்னை தானே கொளுத்திக்கிறதும் விஷத்தை குடிக்கிறதும் அதுவும் முட்டாள்தானும், அதையும் கண்டிக்கணும். கல்யாணி இறஞ்சி பேசாத. வெளியில யாருக்கு அதுலயா வந்ததுன்னா ஆத்துக்குள்ள நுழைஞ்சு நம்ம எல்லாரையும் ஒண்ணு இல்லைன்னு பண்ணிடுவா. சுதந்திரம் கட்ச வருஷத்துல பிறந்தவனா, ஆனால் சுதந்திரமா பேசுவேன். எது நியாயம் படுறதோ அது தைரியமா சொல்லுவேன். எப்படியோ வர எலெக்ஷன்ல காங்கிரஸ் கவுண்டர் தான் நினைக்கிறேன். பக்தவச்சலம் போய் அண்ணாத்தர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆக போறார். இப்ப சொல்றேன், பார்த்துட்டே இருக்கும். இந்த ஆத்துல அரசியல் பேச வேண்டாம் நான் 1000 தடவை சொல்லிவிட்டேன். சாமிராடா, அரசியல் இல்லைடா, வாழ்க்கையே இல்லைடா. எங்கதான் அரசியல் இல்லை? ஆத்துல இல்லையா, ஆபீஸ்ல இல்லையா? ஆனா ஒண்ணு, இப்போ கொஞ்சம் நாகரிகமா இருக்கிற அந்த அரசியல் காலப்போக்கில் சாக்கடைக்கு சமாக போறது நிறுத்துங்க. கல்யாணி, எனக்கு 2வது டோஸ் காது எடுத்து ரெடியா வச்சுட்டேன். மச்சினர் வந்ததும் 2 பேர் சேர்த்து கொடுக்கலாம்னு நினைச்சேன். குட் மார்னிங் சனி. மார்னிங். அழுதுண்டே உள்ள போயிட்டு. அப்படியா? என்ன எடு போட்டோம் வரலாம். வரலையா? டேய் எடுடா. சாமிநாதா, காலங்காலத்தால் எங்கடா கிளம்பிட்டாங்க? ஊரே 2 பட்டன் இருக்கு. என்னால மற்ற மாதிரி ஆத்துலயே உட்காந்துட்டு காப்பி குடிச்சுட்டு பேப்பர் படிச்சுட்டு அட்டென்ஷன் இருக்க முடியாது. போராட்டத்தில் கலந்துட்டு என்ன பண்ண போறான் அவன்? அந்த போராட்டத்தில் கலந்துக்கல 1000 தடவை சொல்லிட்டேன். வெறும்னு போட்டோ எடுக்க தான் போறேன். இன்னைக்கு 3ஆம் பக்கத்துல வந்திருக்குது நான் எடுத்த போட்டோ. பெரிய போட்டோ. தோல்ல ஒரு கேமரா மாட்டிட்டா அடுத்தது ஜிகேவல் மாதிரி பெரிய ஸ்டுடியோ ஆரம்பிக்க முடியும் அவனால. இந்த சாஞ்சாப்பெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டான் விட்டோம். நம்புறதும் நம்பாததும் அவாவா இஷ்டம். ஏண்டா சாமிநாதா, நாம் 2 பேரும் நம்ம அப்பா அம்மா முன்னாடி என்னைக்காவது இப்படி சரிசம நிலை பேசியிருக்குமா? எல்லாம் தலைகளாக மாறி போயிட்டுறா. அது சரி, நம்மளை ஆள்றவா சரியா இருந்தாதான் நாம சரியா இருப்போம். அங்கே ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னா இங்கேயும் அப்படித்தான் இருக்கும். இப்பவே அப்படின்னா போக போக பாரு, அப்பா மேலே கை வாங்குற அளவுக்கு வந்துட போறான். இந்த மட்டு மரியாதைலாம் எங்ககிட்ட நிறைய இருக்கு. அதுக்காக யார் எதை சொன்னாலும் கையை கட்டின்னு வாயை போத்துன்னு பேசாம இருக்க முடியாது. என்ன போனா போறது பார்த்தா மேல மேல பேசிட்டே போறேன். காலங்காத்தால ஆரம்பிக்காதடா. கிளம்புடா கிளம்புடா. மச்சினர் ஒரு வாய் காஃபி சாப்பிட்டு போகட்டும். சித்தப்பா, இந்த 2nd டோஸ். வெரி குட். ரகச்சால் எச்சில் பண்ணி குடிக்கிறான் பாரு. கல்யாணி, இவனுக்கு வேற வேலைக்கு டிஃபன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கு. அந்த காப்பி குடிக்கிற செலவையாவது நான் சம்பாதிக்க முடியுமா? உனக்காக பொறுத்துட்டு இருக்கேன். இல்லைன்னா என்னைக்கோ தொலைச்சி தலைவடி இருப்பேன். மண்ணி, உங்களுக்காக தான் நானும் கொடுத்துட்டு போறேன். இல்லைன்னா அந்த மனுஷன் ஆத்துல யாரும் இருப்பாளா? இல்ல இருக்கதா முடியுமா? ரகு கிளம்புடா. என்னடா இது, கிளம்புடா. கத்துக்கணுங்களா? இவனை பார்த்தா அது கொஞ்சம் கத்துக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருப்பானா? என்ன பவ்யம் பதவிசு அடக்கம். இத்தனைக்கும் இவன் என் தம்பி. மண்ணி, எனக்கு மத்த மாதிரி வெளிவேஷம் போட தெரியாது. இவர் முன்னாடி அடக்க ஒடுக்கமா இருக்க சித்தப்பா, இவர் இல்லாத போது இவரை பத்தி என்னெல்லாம் புலம்பி இருக்கார், எப்படி எல்லாம் புலம்பி இருக்காருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன சொன்னா என்னை பத்தி? ஆத்திலேயே அரசியல் ஆரம்பிச்சாளா? அப்பா புள்ள தகராறுல அண்ணா தம்பிக்கு ஆக விடாம பண்ணிவிடாதரா. கிளம்பு கிளம்புடா. கத்துக்கணுங்களா? இவனை பார்த்தா அது கொஞ்சம் கத்துக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருப்பானா? என்ன பவ்யம் பதவிசு அடக்கம். இத்தனைக்கும் இவன் என் தம்பி. மண்ணி, எனக்கு மத்த மாதிரி வெளிவேஷம் போட தெரியாது. இவர் முன்னாடி அடக்க ஒடுக்கமா இருக்க சித்தப்பா, இவர் இல்லாத போது இவரை பத்தி என்னெல்லாம் புலம்பி இருக்கார், எப்படி எல்லாம் புலம்பி இருக்காருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன சொன்னா என்னை பத்தி? ஆத்திலேயே அரசியல் ஆரம்பிச்சாளா? அப்பா புள்ள தகராறுல அண்ணா தம்பிக்கு ஆக விடாம பண்ணிவிடாதரா. கிளம்பு கிளம்புடா. ஊர்ல நடக்கிறது ஆத்தா எப்படி வெடிக்கிறது பார்த்தியா?
இவன் எப்படித்தான் எனக்கு புள்ளியாக வந்து பிறந்தாரோ தெரியல. மூஞ்சும் முகர கட்டி மீசியும் திருடா வேற. சத்தியமா உருப்பட மாட்டான்மா. ஒரு நிமிஷம் கல்யாணி. அப்பா என்னப்பா? இந்தாங்கோ, இந்த மாசம் சம்பளம் பிடித்தம் போக 424 ரூபா 4 அண்ணா இருக்கு. க்ஷேமமா இருக்கும்ப்பா, க்ஷேமமா இருக்கும். நீ மாசம் சம்பாதிச்சு வந்து கொட்டுற, இப்போ வேளா வேலைக்கு சமைச்சு கொட்டுறான். அந்த தீவடி தடிய தின்னுட்டு ஊரை சுற்றிட்டு இருக்கான். அப்பா ஏன் சதா மச்சினரை கடிச்சு கொட்டின்றே இருக்கு? இவர் சம்பாதிக்கிறது இந்த குடும்பத்துக்கு சமர்த்தியா இருக்கு. சரிம்மா, இது வந்து சுவாமி படத்துக்கு முன்னால வை. தவறா இப்போ நீ 450 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வர, ஒரு குடும்பத்துக்கு எதேஷ்டமாக இருக்கு. ஆனால் நீ வேணா பாரு, போக போக மாதம் 45,000 ரூபா சம்பாதிச்சாலும் ஒருத்தருக்கே அது போகாமல் போட போடுது. எப்படி 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 வழக்கமாக நீங்கள் தான் சொல்லுவேன், இன்னைக்கு அதை நான் சொல்லிவிட்டேன். ஹலோ, ஆமா ரகுராமன் வீடு தான், சொல்லுங்க. என்னது? என்னம்மா என்னாச்சு ரகுராமனுக்கு? நீ வா. என்னம்மா என்ன? உட்காரு உட்காரு. என்னாச்சா? போட்டோ எடுக்கும் போது யாரோ போலீஸ்காரர் லத்தியால மண்டையில அடிக்க. ஆண்டவா, இது என்னடா சோதனை? சோதனை மாத்திரம் இல்லை, ரொம்ப பெரிய வேதனை. அன்னைக்கு அடிபட்டு விழுந்து வந்தான், அப்புறம் எழுந்திருக்கவே இல்லை. ஒரு வெஜிடபிள் மாதிரி ஆயிட்டான், கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டான். எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தவன் அவனே ஃபோட்டோ மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டான். அவனை பார்த்துக்கிற பொறுப்பும் உங்கள் பாட்டி கல்யாணி தலையில் தான் விழுந்தது. ஆனால் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம தன் குழந்தை மாதிரி அவனை பார்த்துட்டான். இவன் மனசுல என்னெல்லாம் கனவு இருந்தாலும் நம்ம குழந்தைகள் எப்படிலாம் வரணும்னு நம்ம ஆசைப்படலாம். ஆனா நம்ம ஆசையை குழந்தைங்க மேல திணிக்க கூடாது. இவனை நான் சுதந்திரமா விட்டுருந்தேன்னா ஒரு நல்ல பெரிய போட்டோகிராஃபராகவோ கேமராமேனாவோ வந்திருக்கலாம். யார் கண்டா? கல்யாணி, இவனை உள்ள கொண்டு போய் படிக்க வைக்க வேண்டாமா? இங்கேயே இருக்கட்டும், நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கட்டும். ஏன்னா டாக்டர் சொன்னாரே இவனால இயங்க முடியாது, ஆனா நடக்கிறதெல்லாம் நன்னா தெரியும் அப்படின்னு. இவன் மனசுல என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கோ. உங்க வீட்டில் அங்கே இருந்தா எனக்கு நிறைவே வந்திருக்காது, மண்ணுக்கு எந்த சிரமமும் இருந்திருக்காது. அப்பா, என்னம்மா? இங்க பார்க்கல மச்சன இருக்கான், கலங்கி இருக்குப்பா. என்னெல்லாம் நினைச்சுட்டு இருக்கானோ சொல்ல முடியாம கண் கலங்குறான். கல்யாணி, இவனை பார்த்து வேதனைப்படுறதா இல்ல உன்னை பார்த்து பரிதாபப்படுறதான்னு தெரியல. இவன் இப்படி இருக்கிறத விட ஒரேடியா போய் சேரு. அப்பா, என்ன வார்த்தைப்பா பேசுறேன்? அண்ணாவும் மண்ணியும் அம்மா அப்பாக்கு சமம்னா மச்சினர் புள்ள மாதிரிப்பா. சரி, இதுவே என் ஆத்துக்காருக்கு இப்படி ஆய்ந்ததுன்னா? சிவசிவா சிவசிவா, வேண்டாமா வேண்டாம். இல்லப்பா, நெருப்புனா வாய் வெந்துடாது. நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அதனால இன்னொரு தடவை இந்த மாதிரில அதை சொல்லிடாதீங்கோ. இவர் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இவரை பார்த்துப்பேன்ப்பா. இது என்னோட கடமையா நினைக்கிறேன். அதுக்கு இல்லம்மா, உனக்கே அப்பப்போ இழுப்பு வந்து கழுத்திருக்கும். காடு தொடாயில கஷாயம் வச்சு குடிக்க வேண்டியிருக்கு. எனக்கு இழுப்பு வரும்போதெல்லாம் அந்த கஷாயத்தை வச்சு தரதே நீங்க தானேப்பா. எத்தனை பேருக்கு இப்படி ஒரு மாமனார் கிடைப்பா சொல்லுங்க. என்னம்மா பண்றது?
உன் மாமியார் போதுண்டா இந்த உலகன்னு சின்ன வயசுலேயே போய் சேர்ந்துட்டான். சாமிநாதன் கல்யாணமே வேண்டான்னு இருந்துட்டான். எங்களுக்கு பிறந்ததாவது பொங்கலாக பிறந்ததா 2 பிள்ளைகள். என்ன பண்ணுறது? நியூஸ் வைக்கலையா? காங்கிரஸ் தோத்து போடுதான். நியூஸ் வைடா. ஆகாஷவாணி பிராந்திய செய்திகள் வாசிப்பது சுசீலா வேணுகோபால். மதராஸ் மாகாணத்தில் நடைபெற்ற அசெம்பிளி தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளும் காங்கிரஸ் கட்சியை விட பெரும்பான்மை வாக்குகள் பெற்று வெற்றி அடைந்துள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு CN அண்ணாதுரை முதல் மந்திரியாக பதவி ஏற்பார். காங்கிரஸ் கட்சியின் தோல்வியை அடுத்து திரு M பக்தவத்சலம் முதல் மந்திரி பதவி ராஜினாமா கடிதத்தை கவர்னரிடம் சமர்ப்பித்தார். எங்க அப்பா சொன்ன மாதிரி இங்க ஆட்சி மாறித்து. காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சு DMK ஆட்சிக்கு வந்தது. அதோட 1968 மெட்ராஸ் ஸ்டேட் தமிழ்நாடுன்னு மாறித்து. மதராஸ்லேருந்து காமராஜர் டெல்லிக்கு போனார். அதோட இங்க காங்கிரஸ் கட்சியும் தேஞ்சு மழுங்கி மங்கி போயிடுது. அன்னைக்கு ஆரம்பிச்சது திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம். ரீஜனல் பார்ட்டிஸ் டாமினேஷன் இன்னி வரைக்கும் கண்டினியூ ஆகுது. அரசியல் நாகரீகமும் கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிச்சது. அடுத்த ஜெனரேஷன் தலை தூக்கித்து நாட்டில் மாத்திரம் இல்லை, வீட்லையும் நாளடைவில் அந்த கட்சியிலையும் பிளவு வந்தது. பல குடும்பங்கள் பிரிஞ்சது. அண்ணா மேல தம்பிக்கு இருந்த மரியாதை அடியோட ஒழிஞ்சது. நான் சொல்றது எங்க அப்பா மேல அவர் தம்பிக்கு இருந்த மரியாதை. வெல், இதோட அடுத்த பார்ட்டை நீங்கள் நாளைக்கு பார்க்கலாம். அப்புறம் ஆக்சுவலாக எனக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த சென்ஸ் என்னடா அது கர்மா ஆரம்பிக்க முடியலையே. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்கும். அந்த அவ்வளோ ஃபாலோயிங் இன்சிடென்ட்லி இது வந்து யாரெல்லாம் வந்து என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவள் தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் டோட்டலி ஃப்ரீ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பேர் வந்து அது ஒரு சின்ன டவுட் அவளுக்கு, வாட் இஸ் சப்ஸ்கிரிப்ஷன்னா பணம் கட்டணுமா அப்படின்னு. சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பணமே கட்ட வேண்டாம், இட் இஸ் ஃப்ரீ. மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது வேறு. மெம்பர்ஷிப்புங்கிறது வந்து என்னென்னா அது வந்து 159 ரூபா மாதம் கட்டணும். அது ஒரு சின்ன என்னென்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். வேறு எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. யாரால் முடியறதோ அவள் கொடுக்கலாம். ஆனால் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஃப்ரீ. எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா the more the number of subscribers அது நிறைய இன்னும் ஸ்ப்ரெட் ஆகும். தட் இஸ் த ஒன்லி ஐடியா. அண்ட் கர்மாவை பற்றின அப்டேட்ஸ், ஒரு சில அப்டேட்ஸ் வந்து நாளைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் உங்களோட ஆதரவுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எனக்கும் வந்து 24/7 வேறு எந்த சிந்தனையும் கிடையாது. எப்படாப்பா இந்த இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன சொல்ல சப்சைட் ஆகும், எப்போ நம்ம ஷூட்டிங்க்கு போகலாம். ஏன்னா ஐ எம் ஆல்சோ வெரி வெரி பேஷனேட். இட் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். அது அஃப்கோர்ஸ் அப்போ நின்று போச்சு, அதோட விட்டுட்டேன். ஆனால் இப்போ மறுபடியும் ஒரு வந்து புனர்ஜன்மம்னு சொல்கிற மாதிரி அதுக்கு ஒரு உயிர் கிடச்சிருக்கு. அதுவும் உங்கள் மூலமாக நீங்கள்லாம் வந்து இல்லை இதை கண்டினியூ பண்ணணும்னு சொன்னதுனால தான் நானும் வந்து என்ன சொல்கிறது டோட்டலி ஐ ஹவ் கிவன் மை செல்ஃப் டு திஸ் ப்ராஜெக்ட். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் இது வந்து இதுக்கு நடுப்புற ஆக்சுவலாக வந்து ஒரு எபிசோட் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது கணபதி அக்ரஹாரம்னு அங்கே போயிட்டு அங்கே ஆக்சுவலாக இன் திஸ் கனெக்ஷன் நான் வந்து மிஸ்டர் சேதுராமன் அப்படின்னு ஹைதராபாத்தில் இருக்கார். அவர் வந்து கணபதி அக்ரஹாரம் தான் அவருக்கு பூர்வீகம் மட்டும் இல்லை, கணபதி அக்ரஹாரத்தில் அவருக்கு ஒரு வீடும் இருக்குது. அந்த வீட்டில் தான் ஆக்சுவலாக நாங்கள் ஷூட் பண்ணினோம். அதோட ஒரு சின்ன கிளிப்பு கூட நான் ஏர்லியராக போட்டிருந்தேன். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா எல்லா வித ஏற்பாடுகளும் அவர் தான் பண்ணி கொடுத்தாரு அங்கே கணபதி அக்ரஹாரத்தில். அஃப்கோர்ஸ் அது ஷூட் பண்ணி 2 மாதம் ஆகிடுது. பட் இந்த ஜங்க்சரில் வந்து சார் சேதுராமன் சார் என்னோட மனமார்ந்த நன்றி உங்களுக்கு. ஏன்னா எல்லா வித அரேஞ்ச்மெண்ட்டும் அங்கே பண்ணியிருந்தேன். 2 நாள் போய் ஷூட் பண்ணிட்டு வந்தோம். அதோட வந்து டப்பிங் இப்போ நடந்துட்டுருக்கு.
ஸோ மேபி இந்த நெக்ஸ்ட் 3-4 டேஸுக்குள்ளே அது ரெடி ஆகிடுதுன்னா அந்த ஒரு எபிசோட், ஏன்னா அதில் வந்து புது கேரக்டர்ஸ் வர கதை வந்து ஃபர்தராக மூவ் ஆகிருக்கு. ஸோ அந்த எபிசோட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த நெக்ஸ்ட் 15 டேஸுக்குள்ளே நிலவரம் வந்து ஓரளவுக்கு இதுவாகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், சாதகமாக இருந்ததுன்னா ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அஃப்கோர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட சொன்னால், சார் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க சார், பரவாயில்ல சார், நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார். நீங்கள் வெயிட் பண்ணுறது சரி, ஆனால் என்னால் வெயிட் பண்ண முடியலையே. ஸோ லெட் அஸ் see. ஐ மீன் அட் த சேம் டைம் நான் வந்து எல்லாரோட நலனும் கருதி அதை வந்து எப்போ கரெக்டாக இருக்கோ அப்போ போய் ஷூட்டிங் ஆரம்பிப்பேன். I'll keep you updated. நாளைக்கு மறுபடியும் அடுத்த பார்ட் ஆஃப் மெட்ராஸ் டு சென்னை அண்ட் ஆல்சோ இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகம் அதோடு உங்களை சந்திக்கிறேன். மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி.